எல்லா அரசியல் கட்சியும் மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒண்ணுன்னு யாராவது நினைச்சா அவங்க தப்பு பண்றாங்கிறத இப்ப நான் சொல்ல விரும்புறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய வானில் வித்தியாசமான ஒரு அரசியல் இயக்கம், ஜொலிக்கும் நட்சத்திரம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிட எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சிகளுக்குள்ள கொள்கை வேறுபாடு உண்டா? காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் பொருளாதார கொள்கை ஒண்ணுதான். தமிழ்நாட்டில் திமுக வந்தாலும் அண்ணா திமுக வந்தாலும் யாரு வந்தாலும் முதலாளித்துவ கட்சிகளுடைய பொருளாதார கொள்கை ஒண்ணுதான். எந்த மாற்றமும் கிடையாது. யார் வந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா நவீன தாராளமய கொள்கையை அவங்க கடைபிடிக்கிறாங்க. எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால இந்த கட்சிகளை ஒருத்தரை விட்டு இன்னொருத்தரை மாத்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கோ இந்திய மக்களுக்கோ எந்த லாபமும் கிடையாது. மாறாக இந்த எல்லா முதலாளித்துவ கட்சிகளுக்கும் ஒரு உண்மையான மாற்று, உழைப்பாளி மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும், ஒடுக்கப்படக்கூடிய அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு சரியான தீர்வை முன்வைக்கின்ற ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவில் இருக்குமானால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இங்கே கம்பீரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே இந்த மாநாட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. 24வது காங்கிரஸ் இந்திய அரசியல் சூழலில் ஒரு திருப்பு முனையாக இருக்க போகிறது, டேர்னிங் பாயிண்ட். இதுல இந்திய அரசியலில் இடதுசாரி இயக்கத்தின் பங்களிப்பை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றி அமைக்கப் போகின்ற மாநாடாக, அதற்கு வழிகாட்டக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு இருக்க போகிறது என்பதை நான் இங்கே வலுவாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தோழர்களே, இந்தியாவில் உலக அளவிலையும் இந்தியாவிலையும் வர்க்க போராட்டத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. தேர்தல்ங்கிறது 2வது தான் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தளவுக்கு. அல்லது வர்க்க போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் தேர்தல் போராட்டத்தை பார்க்கிறோம். தேர்தலை சார்ந்து மட்டுமே செயல்படுற இயக்கம் அல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மாறாக ஒரு வர்க்கம் என்ற முறையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை அந்த வர்க்கத்தின் பகுதி என்ற முறையிலே, வேறு எந்த சாதி பிரிவினரையும் மார்க்சிஸ்ட் கட்சி அப்படி அழைக்காது. உழைப்பாளி வர்க்கத்தின் ஒரு பகுதி என்ற முறையிலே தலித்துகளையும் பழங்குடிகளையும், ஆக இப்படிப்பட்ட கோடானு கோடி மக்களை திரட்டி இந்தியாவிலே ஒரு சமூக புரட்சியின் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்துவது மார்க்சிஸ்ட் கட்சியின் திட்டம். அதாவது தோசையை திருப்பி போட்டலாம், ரொம்ப ஈஸி. ஆனா சமூகத்தை புரட்டி போடுறது இருக்க, அது சிக்கலான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா உலக வரலாற்றுல அதை செய்த ஒரு இயக்கம் இருக்குமானால் அது கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நாங்க சொல்ல விரும்புறேன். இப்போ தோசையை திருப்பி போட்டா முன்பகுதி அடியில போயிடும், அடியில உள்ளது மேல வந்துடும் இல்லையா? சமூகத்துல இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெருமுதலாளிகள், நிலப்பரப்புகள் இந்த கம்யூனிஸ்டுகள் தலைமையில நடத்தக்கூடிய சமூக புரட்சியில அவங்க கீழே விழுந்துருவாங்க. கீழே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் நிச்சயமாக இன்றைய நிலையிலிருந்து அவர்கள் மேல்தட்டுக்கு வருவார்கள். அதுதான் சமூக புரட்சி. அதற்கான ஒரு சரியான செயல் திட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் இருக்கிறது, கட்டாயமாக. அப்ப அது என்ன சமூக புரட்சியில சாதிக்க போறோம்? சோசியலிசம். தோழர்களே, சோசியலிசம் என்பது மகத்தான கோட்பாடு. கோடானு கோடி மக்களை இன்றைக்கும் ஆட்சி செலுத்தக்கூடிய கோட்பாடு. நான் கேட்கிறேன், உலக ஜனத்தொகையில இன்றைக்கு மிக கணிசமான மக்கள் சோசியலிச ஆளுமைக்கு கீழே இருக்கிறாங்க. இந்திய ஜனத்தொகை 140 கோடி. ஆனா சீனாவுடைய ஜனத்தொகை 160 கோடியை நெருங்குதுங்கிறாங்க. அதுபோக வியட்நாம், அதுபோல கியூபா, அதுபோல வடகொரியா, அதுபோல லாவோஸ், இந்த நாடுகளில் எல்லாம் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் சேர்த்தா இன்னொரு 10 கோடி சேரும். இத்தனை கோடி ஜனங்களை ஆகர்ஷிக்கக்கூடிய, ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு தத்துவம் உலகத்திலே வேறு என்ன இருக்கிறது? அந்த தத்துவம் தான் மார்க்சியம், அந்த தத்துவம் தான் சோசியலிசம் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அந்த சோசியலிச சமூகம் இந்தியாவிலே வர வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய திட்டம். அதற்கான ஒரு செயல்திறனை உருவாக்கியது. இப்ப மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு மக்கள் ஜனநாயகம் என்ற ஒரு செயல் திட்டத்தை முன் வச்சிருக்கு. சோசியலிசம்னு சொல்றீங்களே, நீங்க என்ன மக்கள் ஜனநாயகம்னு சொல்றீங்கன்னு? மக்கள் ஜனநாயகத்தை
நிறுவுவது சோசியலிசத்தினுடைய முதல் கட்டம். வீடு கட்டினா அஸ்திவாரம் போடுறீங்கல்ல, நேரா வீட்டையே கட்டுறீங்க, அஸ்திவாரம் போடுறீங்க, பூமியை தோன்றீங்க, ஆழமா தோன்றீங்க, அதுல அஸ்திவாரம், அந்த அஸ்திவாரத்தின் மேலதான் வீடை கட்டுறோம். அதே போல மக்கள் ஜனநாயகம் என்ற அஸ்திவாரத்தின் மேல் கட்டக்கூடிய சிறப்பான அழகான வீடுதான் சோசியலிசம். எனவே அந்த அஸ்திவார பணியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபட்டு இருக்குங்கிறத சொல்ல விரும்புறேன். இதுல உழைப்பாளி மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும். அனைத்து மக்களையும் சாதி வேறுபாடுகளுக்கு அப்பால், மத வேறுபாடுகளுக்கு அப்பால், இன வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைத்தையும் கடந்து அவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்றால் இந்த ஒடுக்குமுறைகள், சமூக ஒடுக்குமுறைகள் அனைத்தும் தகர்க்கப்பட வேண்டும். எனவே இந்த வர்க்க போராட்டத்தின் பகுதியாகவே இந்த சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட அம்சம் தான் இந்த சாதி. நான் கேட்கிறேன், உலகத்துல வேற எங்கேயாவது சாதி இருக்கா? மதம் இருக்கு, ஓகே. இனம் இருக்கு, ஓகே. பெண்கள்ங்கிற முறையில ஒடுக்கப்படுறாங்க, ஓகே. மொழிங்கிற முறையில பாகுபாடு, இதெல்லாம் உலக அளவிலையும் இருக்கு, இந்தியாவிலையும் இருக்கு. ஆனா உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாத, இந்தியாவிலே மட்டுமே காணக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது என்றால் அதுதான் சாதி. ஒருவேளை அமெரிக்காவிலேயோ பிரிட்டன்லயோ எவனாவது 4 பேர் ஜாதியை பத்தி பேசுறான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், இந்தியாக்காரனா தான் இருப்போம். ஆக அந்த அளவுக்கு இந்திய சமூகத்திலே சாதி அமைப்பு ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. தொல்லை இந்த சாதி அமைப்பு எப்படி உருவாயிற்று? இதை பற்றியெல்லாம் பலரும் கவலைப்படுவதில்லை. சாதி ஒழிய வேண்டும், சாதி ஒளி என்றால் ஒளிந்து விடுமா? ஒருத்தரை ஒழியன்று கொண்டுதான் ஒழிய போறதில்லை. இந்த சாதி எப்படி உருவாயிற்று? அதன் அஸ்திவாரம் என்ன? சாதியின் அஸ்திவாரத்தை தகர்க்க வேண்டும். தோழர்களை, இன்றைக்கல்ல, 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது இந்த சாதி அமைப்பு, வர்ணாசிரமம். மறந்து விடாதீர்கள். நான் நீண்ட வரலாறுக்குள்ளே போகப் போவதில்லை, நேரமும் இல்லை. ஆனால் சாராம்சமாக சொல்ல விரும்புகிறேன். ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைந்தார்கள். ஆம், கைபர் கணவாய் வழியாகத்தான் அவர்கள் நுழைந்தார்கள். நுழைந்ததற்கு பிறகு அந்த ஆரியர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் நடந்த மோதல்கள் யுகம் யுகமாக நடந்தது. பல நூற்றாண்டுகள் நடந்தது. ஆரியர்கள் என்றால் அவர்கள் மிக சிவப்பானவர்கள், உயரமானவர்கள், ராஜபாட்டையாக இருப்பார்கள். பூர்வகுடி இந்திய மக்கள் ரொம்ப கருப்பானவர்கள், கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா கருப்பு தான் பூர்வகுடி இந்திய மக்களை பொறுத்தவரை. பழங்குடி மக்கள், இந்திய பழங்குடி மக்கள், ஆரியர்கள் உள்ள நுழைஞ்ச உடனே பழங்குடி மக்கள் பதறினார்கள். என்னையா இந்த கூட்டம் வர்றாங்க, தாக்கு பிடிக்க முடியுமா? அப்ப விட்டு வைப்பாங்களா? தங்களுடைய பூர்வீகத்தை கைவிடுவார்களா? ஆரியர்களுக்கு எதிரான போராட்டம் துவங்கியது. தோழர்களே, அந்த போராட்டம் நான் சில நிமிடங்களிலே சொல்லிவிட்டேன். ஆனால் யுகம் யுகமாக நடந்தது என்கிறார்கள், பல நூற்றாண்டுகள் நடந்தது என்கிறார்கள். இந்த போராட்டத்தில் வென்றது யார், தோற்றது யார்? வரலாற்று ஆய்வாளர்களுடைய பதில், மார்க்சிய வரலாற்று ஆய்வாளருடைய பதில் தெரியுமா? வென்றாரும் இல்லை, தோற்றாரும் இல்லை. ஏன்னா எண்ணிக்கையில அவன் கம்மினாலும் பலத்துல ஆயுதம் அவங்க கையில் ஆயுதம் இருந்தது. அந்த ஆயுத பலத்துல அவன் உயர்வா இருந்தான். ஆனா எண்ணிக்கையில இவங்க ரொம்ப அதிகமா கொல்ல இருந்துகிட்டே இருந்தாங்க பழங்குடி மக்கள். முடிவே இல்லாத யுத்தம். ஒரு கட்டத்தில் பூர்வகுடி மக்களும் ஆரியர்களும் பரஸ்பரம் இணைந்து கலந்து ஓரினமாக மாறி ஆரிய பூர்வீக இந்திய மக்களுடைய ஒரு கலப்பு சமுதாயம் இன்றைக்கு உருவாயிற்று. உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நாமெல்லாம் அந்த கலப்பு சமூகத்தின் வாரிசுகள் என்பது மறந்துடாது. இப்போ ஆரியர்னா பார்ப்பனருங்கிறாங்க, அதெல்லாம் பழங்க உண்மை இல்லை. ஆரியர்கள்லாம் சிவப்பா, இந்த சிவப்பா இருக்கிறவங்கலாம் பார்ப்பனாங்க, பார்ப்பனர்லயும் கருப்பா இருக்கிறாங்களே, அது ஏன் வருது? ஆரியர்கள் சிவப்புன்னா ஏன் பார்ப்பனர் சில பேர் கருப்பா இருக்கும்? அதே மாதிரி நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகத்திலையும் பல பேர் ரொம்ப சிவப்பா இருக்காங்க, மறுக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு சொல்றாங்க, இப்ப ஜக்கேன் நல்லா சிவப்பா தான் இருக்காரு, அழகா தான் இருக்காரு, இல்லையா? இப்ப அந்த ஆப்பிரிக்கா கருப்பை பார்க்கவே முடியல. கருப்புன்னா அதுக்கு பேரு இளங்கருப்புங்கிறாங்க. இப்போ அந்த ஆப்பிரிக்கா கருப்பு யாருமே இல்லை. இன்னொன்னு சொல்லுவாங்க, நம்ம குடும்பங்கள்ல பொண்ணை பார்த்துட்டு வருவாங்க, என்னமா பொண்ணை பார்த்தியே எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, செவப்பா, அதெல்லாம் கிடையாது, கருப்பா, சாச்சா அப்படிலாம் சொல்லாதீங்க. பிறகு என்னது புது நிறமா,
இந்த புது நிறம் எங்க இருந்து வந்தது? ஆரியர்களும் பூர்வகுடி மக்களும் கலந்து உருவானதுதான் இந்த புது நிறம். ஆக அப்படியான ஒரு சமூக அமைப்பு உருவாயிற்று. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த யுத்தம் நடந்த காலத்தில் உருவானதுதான் இந்திய சாதி அமைப்பு, வர்ணாசிரம அமைப்பு. இந்த யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சத்திரியர்கள், அந்த போராடக்கூடியவர்கள் விரும்பினார்கள். எனவே அதற்கான முறையிலே பூஜை செய்வதற்கு ஒரு பகுதியை ஒதுக்கினார்கள். அவர்கள் தான் பார்ப்பனர்கள், யுத்தம் செய்பவர்கள் சத்திரியர்கள். ஆனா இவர்களுக்கான பண்ட பரிவர்த்தனைகள் செய்வதற்கு வைசிகர்கள், அப்புறம் உடல் உழைப்பு செய்பவர்கள் சூத்திரர்கள். அப்ப இப்படித்தான் இந்திய சமூகம் துவக்கத்திலே 4 வர்ணங்களாக உருவாயிற்று. பிறகு ஒரு கட்டத்துல சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, இழிவானது என்று கருதப்பட்ட வேலையெல்லாம் செய்வதற்கு என்று ஒரு கூட்டத்தை ஒதுக்கினார்கள். அவர்கள் தான் பஞ்சமர்கள். இப்படித்தான் இந்திய சமூகம் பிளவுபட்டது என்பதை நான் சொல்ல விரும்புற. பின்னால விஞ்ஞானம், தொழில்நுட்பம் வளரும் போது இந்த வர்ணத்துக்குள்ளேயே வர்ணம், வேலை பிரிவினை, வெறுமனே 5 வேலைகள் இல்லை, ஏராளமான வேலைகள் வந்தது. அப்படி வர்ணத்துக்குள் வர்ணம், சாதிக்குள் சாதி, உபசாதி என்று பல்லாயிரக்கணக்கான சாதிகள், உபசாதிகள் இன்றைக்கு உருவாயிருக்கிறது என்றால் அவை உருவானதனுடைய வரலாறு இதுதான் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே இன்றைக்கு அன்னைக்கு உருவான சாதிங்க இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. அப்போ இதே காலத்துல உலகின் வேறுபல நாடுகள்ல என்ன நடந்தது? ஆண்டான் அடிமை, அதாவது ஆதிகால பொது உடைமை சமுதாயத்திலிருந்து ஆண்டான் அடிமை சமுதாயம் உருவான காலம் கிரேக்க நாட்டுல. அதே காலத்துல இந்தியாவில இந்த வர்ணாசிரமம் வருது. அதான் இஎம்எஸ் நம்பூதிரிபாடு சொல்றாரு. கிரீஸிலும் கிழக்கு ஐரோப்பாவினுடைய பல நாடுகளிலும் ஆண்டான் அடிமை சமுதாயம் வரும்போது இங்கே வர்ண சமுதாயம் உருவாயிற்று என்று. ஆகவேதான் சொல்றோம், இந்தியாவில சாதியும் வர்க்கமும் பின்னி பிணைஞ்சிருக்கு. இஎம்எஸ் வார்த்தையில சொல்ல இருந்தா முதல் 3 பேரு யாரு? ஆரியர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள். இவங்க எண்ணிக்கையில கம்மி, ஆனா ஆளும் வர்க்கம். சூத்திரர்கள் இவங்க எண்ணிக்கையில அதிகம். பஞ்சமர்கள் இவங்க எண்ணிக்கையில அதிகம். இவங்களெல்லாம் உழைப்பாளிகள், உடல் உழைப்பு செலுத்தக்கூடியவர்கள். இவர்கள் சுரண்டப்பட்டார்கள். இப்படித்தான் இந்திய சமூகம் வந்தது என்பதை மறந்துடக்கூடாது. எனவே இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது வர்க்க போராட்டத்தோடு இணைச்சு நடத்தப்பட வேண்டியது. ஏன் இந்த சாதி வந்தது? உழைப்பாளிகளோட ஒற்றுமையை தடுக்கிறது. இன்னைக்கு அது செய்தா இல்லையா? அதாவது முதலாளிக்கு எதிரான போராட்டம்னா, முதலாளி சாதிக்காரனா இருக்கக்கூடிய தொழிலாளி எல்லாம் திரட்டுவான். நம்மால் ஒருத்தர் முதலாளியா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல பாருங்க, கழகத்தை உண்டு பண்றான்னு உடனே அந்த சாதியை சேர்ந்த தொழிலாளிக்கு சுருக்குன்னு ஆயிரும். ஓ, நம்ம சாதிக்காரன் ஒருத்தன் பணக்காரனா இருக்கக்கூடாது. ஆக இப்படி சாதி உணர்வை தட்டி இன்றைக்கும் வர்க்க போராட்டங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த சாதி அமைப்பை, ஒடுக்குமுறையை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு அல்ல, 1920 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவானது. அது முதலிலே உருவாக்கிய செயல் திட்டம் 1928 பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன், நடைமுறைக்கான ஒரு மேடை. அதுல அந்த புரோகிராம்ல சாதியை பத்தி சொல்லும் போது சாதியை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு வெறுமன சாதியை ஒழிக்கிறது மட்டும் சொல்லல, அதுல தலித் ஒடுக்குமுறையை பத்தி ஒரு பேராகிராஃப் வருது. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு விடுதலை என்றால் தலித்துகளுக்கும் விடுதலையாக இருக்க வேண்டும். இப்படி பிரகடனம் செய்த முதல் அரசியல் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை இங்க நான் பெருமையோடு சொல்ல விரும்புறேன். ஆனா இந்த போராட்டத்தை எப்படி நடத்துது? தொழிலை சூத்திரர்களும் தலித்துகளும் கோடானு கோடி எண்ணிக்கையில் உழைப்பாளிகள். அவர்கள் கையிலே நிலம் இல்லை, அவர்கள் கையிலே வீடு இல்லை, எந்த சொத்தும் கிடையாது. அந்த வர்ணாசிரமத்தை நியாயப்படுத்தி தான் மனு எழுதுறான், மனுஸ்மிருதி. அதுல சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் சொத்துரிமை கிடையாது. சொத்து வச்சிருக்கிறது சட்டவிரோதம். சொந்த உழைப்புல எவனாவது நிலமோ வீடோ உருவாக்கினா அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. ஏன் சொத்து வச்சிருக்க கூடாது? சொத்து வச்சிருந்தா அவன் சொந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவான். மேல் ஜாதிக்காரனுக்கு உழைக்க மாட்டான், அடிபணிஞ்சு போக மாட்டான். எனவே அவனுக்கு சொத்துரிமை கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ இப்படித்தான் 1000 ஆண்டுகள் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அரசர்கள், பேரரசர்கள், வர்ணாசிரமம் தான் அவங்களுக்கு அரசியல் சாசனம். இதை அமல்படுத்தினார்கள். கோடானு கோடி சூத்திரர்களும் பஞ்சமர்களும் எந்த உடைமையும் இன்றி கொடூரமான உழைப்பாளிகளாக சுரண்டப்பட்டார்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கும் வரலாற்று உண்மை என்ன?
தலித்துகள்ல 88% பேர் கிராமப்புறத்துல விவசாய கூலி தொழிலாளி அல்லது கிராமப்புற உழைப்பாளி. நகரப்புறத்துல தலித்துகள்ல 70% அணிதிரட்டப்படாத உழைப்பாளி. எந்த சொத்தும் கிடையாது. இது என்ன தற்செயலான நிகழ்வா? இல்ல வரலாற்றில் இந்த சாதி ஆதிக்க வர்ணாசிரமவாதிகளால் திணிக்கப்பட்ட ஒரு சமூக கொடுமை என்பதை நான் சொல்ல விரும்புறேன். எனவேதான் கம்யூனிஸ்ட் இயக்கம் வழி வச்சிருக்கு பாருங்க. வேற எந்த இயக்கமாக சொல்றதுண்டா? தலித்துகளுக்கு விடுதலை சும்மா வராது, சும்மா வராது. தலித்து விடுதலை அவர்களுக்கு வாழ்வதற்கான வழியை கொடுக்க வேண்டும். எந்த உடமையும் இல்லாமல், எந்த பாதுகாப்பும் இல்லாமல் கோடானு கோடு மக்களை நீங்கள் விட்டு வைத்தால் அவர்கள் குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவார்கள்? குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவார்கள்? எனவே வேற வழி இல்லாமல் சாதிய அவலங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உயர் சாதியினருக்கு தொண்டூழியம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இதை தடுப்பதற்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் காட்டுகின்ற வழி என்ன தெரியுமா? தலித்துகளுக்கு நிலம் கொடு, தலித்துகளுக்கு நிலம் கொடு என்ற இந்த முழக்கத்தை இந்திய சமூகத்திலே முதலில் ஒழித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்றது மட்டுமல்ல, செய்து காட்டினார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு வன்கொடுமை சம்பவங்களை பற்றி ஏராளமான விவரம். உத்தரப்பிரதேசத்திலே 32,000, பீகாரிலே 28,000, ராஜஸ்தானிலே 27,000, தமிழ்நாட்டிலும் 24,000. ஆனால் மேற்கு வங்கத்திலே 800 சொச்சம். கேரளாவில், எந்த கேரளாவில்? விவேகானந்தரே சொன்னாரு, அதாவது சாதி வெறி தலைவெறி தாடுகிறது. தொட்டால் தீட்டு என்பது பல இடங்கள்ல உலகமே, கண்டாலே தீட்டு என்ற இருந்த நிலைமை கேரளா. அதனாலதான் விவேகானந்தர் சொன்னாரு, இது சாதி வெறி பிடித்த பைத்தியக்காரர்களுடைய பூமியாக கேரளா இருக்கிறது என்று. ஆனா அந்த கேரள மண்ணை, அந்த கேரள மக்களை சமூக கலாச்சார ரீதியாக மாற்றி காட்டிய இயக்கம் செங்கோடு இயக்கம் என்று நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு அந்த கொடுமை இல்லை. அங்க வன்கொடுமை 500-600 தான். எப்படி இது வித்தியாசப்படுது? காரணம், மேற்கு வங்காளத்திலே கேரளாவிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் இயக்கம் ஏராளமான நிலப்பிரபுகளுடைய நிலங்களை நில சீர்திருத்த சட்டத்துக்கு கீழே எடுத்து லட்சக்கணக்கான தலித்துகளுக்கு நிலம் கொடுத்தார்கள். ஒரு புள்ளி விவரம், மேற்கு வங்கத்தில் கொடுக்கப்பட்ட நிலத்துல 40% தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்டது. இதே போன்று கேரளாவில, திரிபுராவில. எனவே அங்க வித்தியாசமான நிலைமை. பழைய மாதிரி தீண்டாமை இல்லை, ஜாதிய வன்கொடுமைகள் இல்லை. அப்ப கம்யூனிஸ்டுகள் கையிலே அதிகாரத்தை கொடுத்தால் சாதியின் வீரியத்தை எப்படி குறைப்பார்கள் என்பதற்கு அது உதாரணம். இப்போ மாநில சர்க்காரை கையில வச்சிருக்கிறதுனால குறைக்கிறோம். மத்திய சர்க்கார் மட்டும் கையில கிடைக்குமானால் அநேகமாக இந்த சாதி வெறி, இந்த சாதி ஒடுக்குமுறை மீது ஈவிரக்கமற்ற போராட்டத்தை நடத்தி வர்க்க போராட்டத்தை இணைத்து சாதியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கான செயல் திட்டம் கம்யூனிஸ்டுகளிடம் இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எனவே இப்படித்தான் இந்தியாவில் ஜாதி ஒழிக்க முடியும் தோழர்களே. அந்த பணியை கம்யூனிஸ்ட் இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. இது சடங்குக்கு செய்யக்கூடிய பணி அல்ல. அதே நேரத்துல இந்த பணியை செய்வதில் ஏராளமான சமூக சீர்திருத்த இயக்கங்களை நாம் இணைக்கின்றோம். சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய வரலாறு மகத்தானது. அவர்களுக்கு வர்க்க பார்வை இல்லை என்பது உண்மைதான். பொருளாதார ஒடுக்குமுறை குறித்த போதுமான புரிதல் இல்லைதான். சமூக ஒடுக்குமுறையை பற்றி நிறைய சொல்லுவார்கள். ஆனால் பொருளாதார ஒடுக்குமுறையை பற்றி சொல்வதில்லை. ஆனால் சாதியை தோலுரித்து காட்டுவதில், அந்த சாதியை அம்பலப்படுத்துறதுல, சாதியை ஒழித்து கட்டுவதில் வீர சமர் புரிந்தவர்கள் தான் சமூக சீர்திருத்தவாதிகள். ஜோதிபாபுவை துவங்கி அம்பேத்கர், பெரியார் எல்லோரையும் நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களோடு வரலாறு நடிகிலும் கம்யூனிஸ்ட் இயக்கம் இணைந்து செயல்பட்டு வந்திருக்கிறது. எதிர்காலத்திலும் இணைந்து போராடுவோம் என்ற முறையில நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். அப்படித்தான் இந்தியாவுடைய சாதியை ஒழிக்க முடியும் என்ற முறையிலே கம்யூனிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த முறையில தான் இன்றைக்கு தீண்டாமையினுடைய பல வடிவங்கள், தலித் மக்களுக்கான பல பிரச்சனைகளை கையில் எடுத்து செயல்படக்கூடிய இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. மற்ற கட்சிக்காரங்கள்லாம் என்ன பண்றாங்க பாருங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கட்சிக்காரனும் அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு SC ST பிரிவுன்னு வச்சுக்கிடுவான். அதுக்கு இவரை தலைவரா போடுவான். யார? அந்த SCக்குள்ள தலைவரா போட்டு இவர் என்ன SC ST பிரிவுக்கு தலைவரா இருப்பார். காங்கிரஸ் SC ST பிரிவு, திமுக SC ST பிரிவு, அதிமுக SC ST பிரிவு.
ஆனா இப்படி எஸ்சி எஸ்டி பிரிவுன்னு இல்லாத ஒரு கட்சி இருக்குமானால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி இயக்கம். இங்க என்ன இருக்கு? தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, அகில இந்திய அளவில் டிஎஸ்எம், தலித் ஒடுக்குமுறை விடுதலை முன்னணி. அது எஸ்சி எஸ்டி பிரிவு அல்ல, எஸ்சி எஸ்டி மக்களை ஒடுக்குவதற்கு எதிராக போராடக்கூடிய முன்னணி. அதுல யார் இருப்பா? தலித்துகளும் இருப்பார்கள், தலித் அல்லாதவர்களும் இருப்பார்கள். அப்படித்தான் அந்த முன்னணியை உருவாக்கி இருக்கும். ஒரு ஜனநாயக அணியாக இருக்கு. இப்படியான ஒரு அமைப்பை கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தவிர வேறு எந்த அரசியல் இயக்கமாவது இந்தியாவில் ஈடுபடுத்தியது உண்டா? ஜக்கையன் சொன்னதை போல தலித் மக்களுக்கான போராட்டத்துல தலித் அல்லாத மக்களையும் திரட்டிய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். அந்த 25,000 பேர் சொன்னார் பாருங்க, அதுல 30% பேர், ஏறத்தாழ 7-8,000 பேர் அருந்ததியர் அல்லாதவர்கள், தலித் அல்லாதவர்கள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். உத்தப்புறம் சுவர் உடைக்கப்பட்டது உண்மை. ஆனா அந்த சுவர் உடைப்பதற்கான போராட்டம் 2,000 பேர் கலந்து கொண்டாங்க. 1000 பேர் தலித் இல்ல, 1000 பேர் தலித் அல்லாதவர்கள். ஆக தலித் அல்லாத உழைப்பாளி மக்களையும் தலித் விடுதலையிலே ஈடுபடுத்திய மகத்தான இயக்கம் செங்கோடு இயக்கம் என்பது நாங்க பெருமையோடு சொல்ல விரும்புறேன். சோ அப்படித்தான் இந்த சாதி அமைப்புக்கு எதிரான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தோழர்களே, இன்றைய அரசியல் சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வர்ணாசிரம அமைப்பு இன்றைக்கு கெட்டிப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதற்கு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி விட்டார்கள், மனுஸ்மிருதி. அந்த மனுஸ்மிருதி இந்துத்துவ சித்தாந்தத்தினுடைய பிரிக்க முடியாத பகுதியாக இருக்கிறது. அதோட இன்றைக்கு இந்துத்துவவாதிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். பிஜேபி என்பது ஏதோ ஒரு அரசியல் இயக்கம் என்று நினைக்காதீர்கள். அது RSS கைத்தடி. RSS சொல்வதை கேட்கும். அப்படித்தான் அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு வர்ணாசிரமம்ங்கிறது அடிப்படையான ஒரு கோட்பாடு. எனவே இந்திய சமூகத்திலே வர்ணாசிரமத்தை பாதுகாப்பதற்காக, பார்ப்பனிய ஆதிக்கத்தை பாதுகாப்பதற்கான முறையிலே செயல்படக்கூடிய இயக்கமாக இந்த RSS இயக்கம் இருக்கிறது என்பதை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அதுக்கு எதிரான போராட்டம் முதன்மையானது என்று நான் சொல்ல விரும்புறேன். அது இப்ப கூட நாம அரசியல் தீர்மானத்துல கொண்டு வர்றோம். முதல்ல அந்த பாசிச தன்மை, இன்னும் இப்போ உலகம் புறாவும் ஏற்பட்டிருக்கூடிய நிகழ்வை ஒட்டி நவீன பாசிச தன்மை என்று சொல்றோம். அந்த விளக்கம் எல்லாம் இன்னொரு கூட்டத்துல வச்சுக்கலாம். ஆனா பாசிச தன்மை உள்ள இயக்கம் அந்த RSS, சங் பரிவார் கும்பல், பாஜக கும்பல் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு எதிராக இந்தியாவிலே வலுவான போராட்டம் தேவை. தொடர்ந்து 1992 ஏராளமான அனுபவம் இருக்கு. நாடு விடுதலை அடையும் போதே இந்த RSS பாத்திரம் என்னன்னு பார்த்தோம். நாடே உடைத்து விட்டார்கள், இந்தியா பாகிஸ்தான் என்று. அப்ப செத்து போனவங்க இன்னைக்கு 15 லட்சம் பேர். யோசிச்சு பாருங்க. இந்து ராஷ்டிரம் என்ற இவர்கள் கேட்டதற்காக ஜின்னா கேட்டாரு, எங்களுக்கு பாகிஸ்தான். வெள்ளக்காரன் பார்த்தான், 2 பேரையும் மூட்டி விட்டுட்டான். ஒருத்தர் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. வெள்ளக்காரனை உறுதியான நிலை எடுக்க தயாரா இல்லை. அவன் கண்ணு என்னன்னா, இவன் 2ஆ இருந்தா தான் ஒருத்தன் சண்டை போட்டு ஒருத்தன் வளராம இருப்பான். எல்லாரும் நமக்கு அடிபணிஞ்சு நடப்பாங்க அப்படிங்கிற முறையில ஏகாதிபத்திய சதியால அப்படி நடந்த விஷயம். எனவே அப்பவே லட்சோப லட்ச மக்களை நாம் பணி கொடுத்தோம் இந்த மத வரியர்களுக்கு. ஆனா அந்த மத வரியர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்களே. 92 பாபர் மசூதி இடித்த வரலாறு நமக்கு தெரியும். எத்தனை கலவரங்கள், எத்தனை 1000 பேர் செத்து மடிந்தார்கள், இன்றைக்கு மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு முடிவு காலம் கிடையாதா? இதற்கு தீர்வே கிடையாதா என்ற கேள்வி வருகிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த RSS சித்தாந்தத்துக்கு, இந்த இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு முடிவுரை எழுவதற்கான சித்தாந்த கண்ணோட்டம், அரசியல் கண்ணோட்டம், அதற்கான அடித்தளமான கண்ணோட்டம் இருக்கின்ற இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம், இடதுசாரி இயக்கம் மட்டுமே என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க ஆச்சரியப்படலாம், இல்ல திமுக காரங்க போராடுறாங்களே, அதிமுகவும் இப்ப பிஜேபியோட உறவை முறிச்சுட்டாங்களே, காங்கிரஸ்காரங்க கூட இந்த செக்யூலர் அணியில இருக்கிறாங்களே. இருக்கட்டும், நல்லது. நாமளும் சேர்ந்து அவங்களோட சங் பரிவாருக்கு எதிராக போராடுவோம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாசிச தன்மை வாய்ந்த சங் பரிவார் கும்பலை வீழ்த்துவதற்கான பொறுப்பை இந்த முதலாளித்துவ கட்சிகள்ல மட்டுமே விட்டுவிட முடியாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். காரணம், வரலாற்றில் ஏதாவது ஒரு கட்டத்திலே இவர்கள் சமரசமாகி போனவர்கள் தான். இப்பவும் தடமாற்றத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவன் RSS காரன் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று ராமபிராணம் சொல்லும் போது இவங்க ஒரு மாதிரி ஆயிருந்தாங்க காங்கிரஸ்காரன் கூட. சமீபத்துல ஒரு காங்கிரஸ் தலைவர்
ஜெயராம் ரமேஷ்ங்கிறவர் என்ன சொன்னான்னா, என்னப்பா ராம் ராம்னு சொல்ற, அந்த ராம பாபர் மசூதிக்குள்ள கொண்டு வந்ததே எங்க ஆட்சியில தானே. பாத்தீங்களா, கொண்டு வந்தவன் ஆர்எஸ்எஸ் காரன். ஆனா இவர் பெருமையா பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப அது சாப்பிட்டு இந்துத்துவா தானே. இவங்களை நம்பி இந்த ஆர்எஸ்எஸ் வீழ்த்துவதை விட்டுவிட முடியுமா? இப்பவும் பல பேரு அந்த ஸ்ரீராம் என்ற முறையில காங்கிரஸ் தலைவர்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியல் கட்சிகள் எடுத்துக்கோங்க, எந்த கட்சி பிஜேபியோட ஏதாவது சேராம இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். வரலாற்றுல முதலாளித்துவ கட்சியில ஒரு 2-3 கட்சியை சொல்லலாம். லாலு பிரசாத் கட்சி, முலாயம் சிங் யாதவ் கட்சி, மற்றபடி இப்ப உருவாயிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி. இந்த 3 முதலாளித்துவ கட்சிகளை தவிர எல்லாருமே பிஜேபி கூட இருந்தவங்க தானே. ஏன் திமுக இல்லையா? வாஜ்பாய் கூட அரசாங்கத்துல இல்லையா? அண்ணா திமுக இல்லையா? ஆனால் இந்திய வரலாற்றில் இந்த இந்துத்துவ மதவெறி கும்பலோடு, சங் பரிவார் கும்பலோடு எந்த சமரசமும் செய்யாத உறுதியாக எதிர்த்து போராடிய இயக்கம் இடதுசாரி இயக்கம் மட்டுமே என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதனாலதான் இப்ப இந்த மாநாட்டு தீர்மானத்தில் எழுதி வச்சிருக்கோம். அதனாலதான் இந்த மாநாடு திருப்பு முனை மாநாடுங்கிற. இந்த பாஜக சங் பரிவார் கும்பலை இந்திய மக்களிடமிருந்து தனிமைப்படுத்த வேண்டும், தேர்தலிலே தோற்கடிக்க வேண்டும், அரசு அதிகாரத்தை பறிக்க வேண்டும். இதை நடத்த வேண்டும் என்றால் அடுத்த வரியில வருது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி இயக்கங்கள் பலமடைய இல்லாட்ட முடியாது. ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சமரசமாகி போவாங்க. தேச விடுதலைக்கு தேச பிரிவினைக்கு ஒத்துக்கொண்டவர்கள் தானே காங்கிரஸ்காரர்கள். ஏன் மகாத்மா காந்தி உறுதியா இருக்காரு? மகாத்மா காந்தி சொல்றதை ஏன் நேரு கேட்கல? ஏன் வல்லபாய் பட்டேல் கேட்கல? எப்படியாவது நாடு உடஞ்சாச்சதான் நம்ம அதிகாரத்துக்கு வந்தா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சமரசமாகி போனார்கள் சங் பரிவார் கும்பலோடு. எனவே இவர்களை நம்பி இந்த பாசிச கும்பலுக்கு எதிரான போராட்டத்தை விட்டுவிட முடியாது என்ற முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். எனவே இந்த சித்தாந்தத்தை, இந்த சங் பரிவார் கும்பலை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான போராட்டத்தை வீறு கொண்டு நடத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. எனவே சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் இந்த இந்துத்துவ வர்ணாசிரம சித்தாந்தத்துக்கு எதிரான போராட்டத்தோடு இணைக்க வேண்டும், வர்க்க போராட்டத்தோடு இணைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த முறையில் இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை வலுவாக நடத்த வேண்டும். இந்திய வரலாற்றில் கம்யூனிஸ்டுகள் வரலாறு நடிகிலும் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வந்திருக்கிறார்கள். சில பேர் சொல்றாங்க, விவரம் இல்லாதவர்கள், என்னன்னா கம்யூனிஸ்டுக்காரங்க நல்லா தான் போராடுறாங்க, ஆனா சாதி பிரச்சனையில மட்டும் அவங்க உறுதியா இல்லை அப்படிங்கிறது. ஆனா அவங்களுக்கு இந்திய வரலாறு தெரியவில்லை. அப்படி சொல்பவர்கள் யாருன்னா, இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட்டத்தில் இருக்கிறோம்னு சொல்றவங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க பிறக்கிறதுக்கு முன்பே இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாகிவிட்டது. அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் தலித் மக்களுடைய விடுதலைக்காக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக கடுமையாக போராடியது. கீழத்தஞ்சையிலே மறுக்க முடியுமா? இன்றைக்கு நடந்த சம்பவமா? சீனிவாசராவ் எவ்வளவு கொடூரமாக தலித்துகள் சுரண்டப்பட்டார்கள். சாணிப்பால் குடிக்க வைத்தார்களே, சவுக்கடி கொடுத்தார்களே, அந்த தலித் விவசாய தொழிலாளருடைய மனைவியை நிலத்தின் சொந்தக்காரன் என்னுடைய வீட்டுக்கு அனுப்பி என்று கட்டாயப்படுத்தினார்களே, நடந்ததா இல்லையா? இந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இயக்கம் இது. சீனிவாசராவ் சொன்னார், நீ கூலிக்கு போராடினால் மட்டும் போதாது, அந்த சாதி வெறி பிடித்த நிலப்பரப்பு உன்னை அடித்தால் நீ திருப்பி அடி, திட்டினால் திருப்பி திட்டு என்ற முறையிலே அவர்களுக்கு தைரியம் கொடுத்த இயக்கம் செங்கோடு இயக்கம் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எனவே வர்க்க போராட்டத்தோடு இணைத்து இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக வரலாறு நெருகிலும் போராடியவர்கள், தெலுங்கானா போராட்டம், டெபேகா போராட்டம், புன்னப்பரா வயலாறு, கீழத்தஞ்சை, ஓர்லி ஆதிவாசி மக்களுடைய போராட்டம், இவை வெறும் வர்க்க போராட்டம் அல்ல, இவை வெறும் பொருளாதார ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, இவை சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் இருந்தன என்பதுதான் வரலாறு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஏராளமான பேர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த தலித் மக்களுடைய போராட்டங்களில் பங்கேற்று சிறைச்சாலை கொடுமைகள், சித்திரவதைகள் அனுபவித்தவர்கள் ஏராளம். சுந்தரையா, ராமமூர்த்தி, ஜீவானந்தம், மணலி கந்தசாமி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜோதிபாசு உள்பட நிறைய சொல்ல முடியும். ஆனா இதெல்லாம் வரலாற்றுல வெள்ளைக்காரனும் பதிவு பண்ணல, காங்கிரஸ்காரனும் பதிவு பண்ணல. ஜெயிலுக்கு போன வரலாறு, கம்யூனிஸ்டுகள் தியாகம் பண்ண வரலாறு மக்களுக்கே தெரியல. அந்த வரலாறு நாமளும் சொல்லிக் கொடுக்க தவறி இருக்கும். பாருங்க, 10 நாள் போய் பழையங்கோட்டை ஜெயிலில் உட்கார்ந்துட்டு
திருப்பி வந்த பிறகு பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் தடுக்கு மத்தியிலே அவங்க எழுதுறாங்க, ஐயா வாழ்க்கையே ஜெயிலில் தொலைச்சமையா கம்யூனிஸ்டுகள். சொந்த இப்போ சங்கரையா இறந்து போனாரு, எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார் தெரியுமா ஐயா? அவருடைய இளமை பருவத்தில் கணிசமான காலம் சிறைச்சாலை, இன்னொரு பகுதி காலம் தலைமறைவு. சுந்தரையா, பி ராமமூர்த்தி, நம்பூதிரிப்பாடு அவர் பாருங்க, கணிசமான காலம் தலைமறைவு. எங்க இருந்தாருங்க? சேரிக்குள்ள இருந்தாருங்க, பார்ப்பன குடும்பத்தில் இருந்தவர். இந்த வரலாறெல்லாம் இன்றைக்கு இளம் தலைமுறைக்கு தெரியாது, நாமளும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ரொம்ப தன்னடக்கம் நம்ம பொறுத்தளவுக்கு, வரலாற்றை சொல்றதே இல்லை. அதனால இப்ப தீக்கதில்ல நம்ம வரலாற்றை எல்லாம் இப்போ எழுதிக்கிட்டு இருக்க, நம்ம தோழர்கள் அதை பயன்படுத்தணுங்கிறத சொல்ல விரும்புறேன். அப்ப நம்முடைய வரலாற்றை சொல்லணும். நேத்தைக்கு பிறந்தவன் ஒரு நாள் ஜெயிலுக்கு போனவன்லாம் வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல வாழ்நாளையே சிறைச்சாலையிலே கழித்தவர்கள் அந்த வரலாற்றை இளம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டும். வர்க்க போராட்ட வரலாற்றையும் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான வரலாற்றையும் கட்டாயமாக புதிய தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய கட்சியை இந்த போராட்டங்களுக்கு தயார்படுத்த வேண்டும். வர்க்க போராட்டம் என்றால் ஒரு காலில் நிற்பதல்ல, பொருளாதார ஒடுக்குமுறை என்ற ஒரு காலில் நிற்பதல்ல. மனுஷன் 2 காலில் நின்னா தான் நடக்க முடியும், ஓட முடியும். 2 கால் என்பது ஒரு கால் பொருளாதார ஒடுக்குமுறை, இன்னொன்று சமூக ஒடுக்குமுறை. அந்த போராட்டங்களிலே நாம் இணைந்து அந்த 2 காலில் நடக்க வேண்டும். 2 ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற முறையிலே சொல்லி அந்த பாதையிலே கம்யூனிஸ்ட் இயக்கம் கடந்த காலத்தில் மட்டுமல்ல எதிர்காலத்திலும் அணிவகுத்து சொல்லும். அந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களை இணைக்க வேண்டிய பொறுப்பு கம்யூனிஸ்ட் இயக்க ஊழியர்களுக்கு, முற்போக்கு இயக்கங்களுக்கு, ஜக்கேன் போன்ற தோழர்களுக்கு கூட உண்டு என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஜக்கேன் பற்றி ஒரு வார்த்தை, ஏராளமாக கட்சியினுடைய தலையீடுகளை பெருமையாக பேசினார். ஒரு சின்ன அனுபவம் எனக்கு, அவருடைய நடவடிக்கையால கவரப்பட்டவர்கள் நானும் ஒருத்தன். விருதுநகரில் நான் அவரை தனியாக கூட கூப்பிட்டேன், கட்சியில் சேருங்கன்னு சொன்னேன். அவர் பாருங்க, நான் சொன்னதை தட்ட முடியல, சரின்னு சொன்னாரு. அந்த பாடத்தில் கூட கையெழுத்து போட்டாரு. நம்ம கட்சிக்குள்ள வச்சிருக்கோம் AM CMPM. அப்போ அதில் அவர் அந்த கேட்டகரியில் அவரை கொண்டாந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு மாதம் கழிச்சு அவர் வந்தார். வந்து எனக்கு ஒரு வேண்டுகோள்னாரு, என்ன, இந்த அருந்ததியர் சமூகத்திற்கு நான் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். தனித்து அது உங்களுக்காக மட்டுமே, ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்களா இருக்காங்க. எனவே CPMல இருந்துக்கிட்டு அந்த பணி மட்டும் செய்ய முடியாத என அனுமதிகள் சொன்னார். சரி என்று அவருடைய வேண்டுகோளை ஏற்று நம்ம அதை ரொம்ப வற்புறுத்தலை. ஆனால் அவர் அன்னைக்கு சேர்ந்திருந்து கட்சியில் இணைந்திருந்தால் தமிழ்நாட்டில் பிரபலமான கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவராக அவரும் இருந்திருப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உறுதியாக போராடுகிறார். மார்க்சிஸ்ட் கட்சியோடு இணைந்து போராடுகிறார். எங்க பேசினாலும் ஒன்றை மறக்கவே மாட்டாரு. இந்த அருந்ததியர் மக்களுடைய உள்ஒதுக்கீடு போராட்டத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வகித்த பாத்திரத்தை அவருக்கே ஒரு தலைமுறையில சரியான உண்மையை அவர் அந்த கூட்டங்கள்ல எழுச்சியோடு எடுத்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். அந்த முறையில நிச்சயமாக ஜக்கேன் போன்ற அந்த சமூக நீதிக்கான அந்த போராளிகளோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்காலத்திலையும் போராடும். இந்த சாதி ஒடுக்குமுறையை ஒழித்து கட்டுவதற்கு வர்க்க போராட்டங்களோடு இணைத்து உறுதியான போராட்டங்களை முன்னெடுப்போம். இந்த 24வது மாநாடு அதற்கான உரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. அந்த அழுத்தத்தை ஏற்று இந்த போராட்டத்தை மென்மேலும் முன்னெடுத்து செல்வோம் என்ற முறையிலே கூறி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டை வெற்றிகரமாக்குவதற்கான எல்லா பணிகளிலும் தோழர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு, அதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் மாநாட்டு செலவுக்கான நிதியை கொடுத்த நாமக்கல் மாவட்ட தோழர்களுக்கும், இந்த கருத்தரங்கத்தை மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நாமக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழுவிற்கும், மாவட்ட குழு தோழர்களுக்கும், செயற்குழு தோழர்களுக்கும், மாநில குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.